சரி சமைக்கிறது தான் எப்படின்னு சொல்லல. அட்லீஸ்ட் குக்கிங் ரிலேட்டட் ஸ்டோரினாவது நான் சொல்லுவேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. வெல்கம் டூ கதையும் சமையலும் எபிசோட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட்டு நான் டூ வீலர் எப்படி ஓட்டுனேன் அப்படிங்கிறத இதில சொல்லப் போறேன். அப்போ நான் ஒரு 8த் படிச்சுட்ருந்தேன். ஒரு புது வீட்டுக்கு நாங்க குடி போறோம். அந்த வீட்டுக்கு அந்த ஏரியா போம்போது நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். அங்க உள்ள ஒரு அக்கா வந்து அவங்களுக்கு டூ வீலரே ஓட்டத் தெரியாது. பட் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, அவங்க டூ வீலர் ஓட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவ காப்பாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணி, அது என்னோட ஆழ் மனசுல எங்கேயோ போய் சொருகிடுச்சு. ஸோ அப்போ அ நான் 10த் படிச்சுட்ருக்கப்போ எங்க சித்திக்கு கல்யாணம் ஆகுது. எங்க சித்தப்பா வராங்க. சித்தப்பா ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வரும்போது, அவங்க டிவிஎஸ் 50 அந்த ரெட் கலர் டிவிஎஸ் சாம்ப் அத எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் அம்மாவும் பேசிட்டுருக்காங்க. நான் நைஸா வந்து சாவிய எடுத்துட்டு வந்து, சாவிய எப்படி போட்டேன்? அந்த எப்படி வண்டிய ஸ்டார்ட் பண்ணேன்? எப்படி அது ஓட ஆரம்பிச்சது? எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம வீட்லேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ்ல வந்து மெயின் ரோடு வந்துரும். ஸோ அப்படி மெயின் ரோடு கிட்டக்க வருது. நான் எனக்கு எப்படி பிரேக் போடணும்னு தெரியல. ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். அப்படியே வந்து படபடன்னு படப்பிடிப்பா இருக்கு. ஆனா, எப்படியோ குட்டிக்கரணம் போட்டு வந்து பிரேக் புடிச்சுட்டேன். பிரேக் புடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மெயின் ரோடு. ஒரு திருவையாறு பஸ் வந்து போது. அதோட பாடி வந்து லிட்ரலி அந்த டூ வீலர் வீல்ல வந்து உரசிக்கிட்டு போகுது லைட்டா. நான் வந்து அ இறங்கிட்டேன். வண்டியிலேருந்து இறங்கி, நான் என்ன மாதிரி எப்படி புடிச்சிட்டு இருந்தேனோ அப்படியே நிக்கிறேன். பஸ்ஸு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பிக்கிட்டு வண்டிய மறுபடியும் எடுத்துட்டு வரணும் இல்லையா? அது எனக்கு எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல. ரொம்ப நர்வஸ். கை கால்லாம் அப்படியே நடுங்குது கடகடன்னு. ஸோ இறங்குன வேகத்தில நான் என்னவோ மறுபடியும் பண்ணிட்டேன். வண்டி வந்து அது எகிறி குதிச்சு ஓடுது. நான் கீழ நிக்கிறேன். வண்டிய புடிச்சிட்டு நானும் ஓடுறேன். அந்த அந்த ரோடோட ஒரு கார்னர்ல வந்து வீடு, இன்னொரு கார்னர்ல வந்து ஒரு கறிக்கடை. ஒரு பாய் வந்து கறிக்கடை போட்டிருக்காரு. நான் வந்த வேகத்த பார்த்து பாய் வந்து கடைய போட்டுட்டு எகிறி குதிச்சு அந்தாண்ட ஓடி போயிட்டாரு. பயந்துட்டு. அதுக்கப்புறம் நான் எப்படி அத வந்து மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பாய் கன்னா பின்னான்னு திட்டுறாரு. நான் மறுபடியும் வந்து வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த நாள் வந்து பாய் அம்மாகிட்ட போட்டு குடுத்து தர்ம அடி வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்யறப்போ அந்த கறிக்கடை பாய் வந்து இங்க லிங்க் ஆயிருக்காரு அப்படின்றது வந்து இப்ப நான் இத சொல்லும்போது நான் ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகே. அப்புறம் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ வேணும்னா, அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் அ நெறைய சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் வந்து அடுத்த வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். பாய்.